வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் தண்டட்டி. இந்த படத்துடைய ப்ரெஸ் ஷோவும் அஸ்வின்ஸோடைய ப்ரெஸ் ஷோவும் ஆல்ரெடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3-4 நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி தண்டட்டியை தேட்டரில் தான் போய் பார்த்தேன். பட் ட்ரெய்லர் ப்ராமிசிங்காக இருந்தாலுமே கூட தேட்டரில் ஒரு பெரிய கூட்டம்லாம் இல்லை. ஏன்னா ஒரு வாரத்தில் இவ்வளோ படம் ரிலீஸ் ஆனால் மக்கள் எந்த படத்தை தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுங்கள். நல்ல படமாகவே இருந்தாலுமே கூட தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு க்ரௌடு வேணும், அதுக்கு கரெக்டான ஒரு ஆக்சசிபிலிட்டி வேணும். இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகும்போது செலக்ட் பண்ணி முதல்ல ரிலீஸ் ஆகா இல்லையா அப்படிங்கிற அவேர்னஸே கிரியேட் பண்ணி அதை சொல்லி விடுங்க. இந்த மாதிரி சினிமா ஆர்வலர்கள் நம்மளுக்குள்ளேயே பேசி புலம்பிக்க வேண்டியதுதான். பண்ண வேண்டியங்க அதெல்லாம் சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம டவுட் தான். அதனால் நம்ம இதெல்லாம் போலாமாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்றிக்காமல் நம்ம ரிவ்யூவை பார்ப்போம். அதை போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தண்டட்டி கிடாரிப்பட்டின்னு தேனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஓல்டு லேடி தான் தங்க பொண்ணு. அவங்கள காணோன்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பசுபதி இருக்கார், ஒரு ஏட்டு சுப்பிரமணி அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவரை பார்த்தா மற்ற போலீஸ்காரங்களுக்கே பிடிக்கல, கொஞ்சம் ஒத்து வரல அவரை பார்த்தா. ஏன்னா அவர் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுவார், ஏதாவது தேவையில்லாமல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவர் திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் அவரே பார்க்கணும், அவர்கிட்ட தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா போலீஸ்காரங்க போனாலும் அடித்து வரட்டுற அளவுக்கு அந்த கிராமத்துக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்கு பசுபதி போய் எப்படி ரோஹிணியை கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த தண்டட்டி. இங்க பாருங்கயா, நான் விசாரிக்கிறதுல யாரும் குறுக்கால பேசக்கூடாது. என்ன சீசன்டான சென்சிபிளான பர்ஃபார்மன்ஸ் எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க பசுபதியும் ரோஹிணியும். அதுவும் இந்த படத்தில் இவங்க 2 பேரும் நடிப்பு இன்னும் சிறப்பாகவே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க சுற்றி இருக்கிற மற்ற நடிகர்கள்லாம் ஒன்று பயங்கர ட்ராமேட்டிக்காக ஓவர் த டாப்பாக ரொம்ப ஷோயே நடிச்சிருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப அமைச்சூராக நடிச்சிருக்காங்க. இந்த அமைச்சூரான நடிப்பு, இந்த ஓவர் த டாப் நடிப்புன்ற ரெண்டுத்துக்கும் நடுவிலையான ஒரு மீட்டரில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு விவேக் பிரசன்னா. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டர். ரூரல் படம்னாலே இன்வென்டிவாக ஃப்ரேம்ஸ் லைட்டிங்லாம் யோசிக்க வேணாம்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இந்த கதைக்கு அடிப்படையாக என்ன தேவையோ அதை எந்த குறையும் இல்லாமல் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் மகேஷ் முத்துசுவாமி. கே சுந்தரமூர்த்தியோட இசையில் பாடல்கள் ரொம்ப சுமார், பின்னணி இசை கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சாவு வீடுங்கிறது தான் களம். அதில் காமெடி கொஞ்சம், எமோஷன்ஸ் கொஞ்சம் ஒரு பேக்கேஜில் ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். இதில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க வச்சு சில காமெடிலாம் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் விவேக் பிரசன்னா அப்பப்போ வந்து மிரட்டுறது, பசுபதி பயப்படுறதுன்ற மாதிரியான காட்சிகள் இனிஷியலாக கொஞ்சம் ஒர்க் ஆகுது. எமோஷனல் ஆங்கிளில் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஆனால் அதில் ஒரு டிராபேக் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் படம் முடியும் போது கொஞ்சம் 96 காதல் மாதிரியான படங்களுடைய ஃபீல் வந்தாலுமே கூட இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த படத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் படம் முடியுது. இது ஒரு காமெடி படமாக ட்ரீட் பண்ணமா இல்லை ஒரு எமோஷனல் ட்ராமாவா ரொமான்டிக் கதையாக ட்ரீட் பண்ணமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் போல இருக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம ட்ரை பண்ணோம், ரெண்டுத்தையுமே இன்எஃபெக்டிவாக பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே. ஒருவேளை உங்களை யாராவது படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு மொமெண்ட்டும் எந்த ஒரு காமெடியும் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல. இதுக்கு நடுவில் நம்மள சென்டிமெண்டலாக எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்கிறோம். அப்பப்போ ஃபிளாஷ்பேக்லாம் வேற போயிட்டு வராங்க. இந்த ஃபிளாஷ்பேக் ஆர் ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிமில் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பான்மையான இடங்களுடைய ஸ்டேஜிங்கும் சரி, நடிகர்களுடைய நடிப்பும் சரி ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக தான் ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் ஒரு டிராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா அது ஐடியாவும் ஆன் பேப்பர் ஓகே தான், பட் அதோட எக்ஸிகியூஷனில் காஸ்டிங்கில் டோட்டலாக தப்பு பண்ணியிருக்காங்க. சுத்தமாக சிங்கில் இல்லவே இல்லை. அண்ட் அதுதான் ட்விஸ்ட்னு இவங்க முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காஸ்டிங்கை மட்டும் இல்லை, முன்னாடி காட்சிகளை வந்து செகண்டரி கேரக்டர்ஸோடைய காஸ்டிங்கும் இவங்க டோட்டலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அதை இவங்க ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க ஒரு விஷயத்தை இன்டென்ட் பண்ணி அதை ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க இல்லையா, அது சுத்தமாக அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகவே இல்லை. மொத்தத்தில் இந்த தண்டட்டி ஒரு நல்ல கான்ஃப்ளிக்ட்டும் ப்ரமிஸும் இருந்தும் கூட அதை ஒழுங்காக டெவலப் பண்ணாத எண்ணற்ற தமிழ் படங்களுடைய பட்டியலில் போய் சேருது. எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி தோணுச்சு, ஆனால் அது எரிகுடுகள் எஃபெக்டாக கூட இருந்துக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு படமாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஜானர் படங்கள் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். படம் இப்போதைக்கு தேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய ஒரு கொஞ்சம் வயலண்டான சீக்வன்ஸ் அண்ட் ஒரு சில காட்சிகளுக்காக இது 12 வயசு கீழே இருக்கிற பசங்க தனியாக பார்க்கக்கூடிய படம் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் ஃபேக் ஐடி வச்சிருக்க அந்த தவனா யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. தவனாவை நான் கண்டுபிடிக்கணுமா?